ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வரகரிசி நூடுல்ஸு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெறும் வெஜிடபிள் மட்டும் யூஸ் பண்ணி வெஜ் நூடுல்ஸு தான் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நூடுல்ஸ் நான் 2 பாக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நூடுல்ஸ் சேர்த்துட்டு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். நூடுல்ஸ் நல்லா வெந்துடக்கூடாது. ஒரு 80% வெந்தோடனே கையில் அமுக்கி பார்த்தீங்கன்னா லைட்டாக அமுங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. வேகாமலும் எடுத்துடாதீங்க. நல்லா அமுக்கி பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா குழையவும் விட்றாதீங்க. கரெக்டாக அந்த 80% கரெக்டாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே போல் நூடுல்ஸ்க்கு ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு 6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு பச்சை வாசனை போக நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோசு, ஒரு கேப்சிகம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் காய் மூடி வச்சு வேக வைக்காதீங்க. மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா தண்ணி விடும். அப்புறம் அந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே போல் காய் நல்லா வெந்துடக்கூடாது. காயும் ஒரு 80% மட்டும் வெந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நூடுல்ஸ் பாக்கெட்லேயே மசாலா கொடுத்துருப்பாங்க. நான் அந்த மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போக கலந்து கொடுத்துட்டு நாம் வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட மில்லட் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்